திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை. திருத்தணியில் தோன்றி அருளுகின்ற மலையில் விரும்பி உரையும் மேலானவனும் எனது உள்ளத்தில் உரைகின்ற கடவுளுமாகிய மயிலை நடத்தும் முருகன் அவனது கைவேலே என்று வேலை விழித்து கூறுகிறார் அருணகிரிநாத சுவாமி. அந்த வேல் வள்ளி அம்மையின் கண்களுக்கு நிகரானதாம். அந்த வரியை பாருங்கள். கருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும். வள்ளி அம்மையார் ஞானமயி. அவளை ஞானக்குரமான் என்று ஊனத்தசை தோள்கள் என்கின்ற திருப்புகழில் சுவாமி விவரிக்கின்றார். அதனால் அந்த ஞான சொரூபினியின் அங்கங்களும் ஞானமயமானது. அவளது தனவாரங்கள் இரண்டும் பரஞானம் அபரஞானமாகும். அதனால் ஞானத்தின் கனத்தால் அவை பருத்திருக்கின்றன. அதனால் பருத்த முலை என்றார். பருத்த முலையை தாங்கும் இடையோ சிறியது. ஞானத்தால் அடியார் வினை தேயும் என்பதை அது சுட்டி நிற்கின்றது. பிறகு அவளின் சிரிப்பை பற்றி கூறுகிறார் சுவாமி. வெளுத்த நகை. வெளுத்த என்பதால் வெண்மையான பற்கள் என்பதை மேலோட்டமான விளக்கமாக எடுத்தாலும் இங்கு வெளுத்த என்பதை பக்குவப்பட்ட என்றுதான் எடுக்க வேண்டும்.